ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம செயின் க்ளீன் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெய்னி சீசன் வந்தாலும் பைக் வச்சுருக்க எல்லாருமே ஃபீல் பண்ணுற மேஜர் ப்ராப்ளம் இதுதான். அதாவது அந்த மண்ணெல்லாம் செயினோட ஸ்ப்ராக்கெட்டில் போய் படிஞ்சிரும். பைக்கை ட்ரைவ் பண்ணும்போது இரிட்டேட்டான சவுண்டு க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் டைமை குறைச்சிரும். இதே சொல்யூஷன் நம்ம செயின் மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான். செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி செயின் பக்கத்தில் இருக்க மண்ணெல்லாம் துடைச்சி எடுத்துடணும். செயின் க்ளீன் பண்ண யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா டீசல் தான். நான் டீசலை ஏன் செலக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எஃபிஷியன்ஸாகவும் இருக்கும், காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஒரு வாட்டியும் நம்மளால் 250 ரூபா கொடுத்து செயின் க்ளீனர்லாம் வாங்க முடியாது. அதனால தான் டீசல் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே அப்ளை பண்ணி ஃப்ரீயாக விட்டுருங்க. இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன்லைன் மார்க்கெட்லேயும் கிடைக்குது, லோக்கல் ஷாப்லேயும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு க்ளீன் பண்ண. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் சென்டர் ஸ்டாண்ட் இல்லை. சென்டர் ஸ்டாண்டு இருந்தால் க்ளீன் பண்ண இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன், நம்ம வண்டியில் செயின் ரொம்ப லூஸாக இருக்குது. இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம செயின் ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இருந்தால் அந்த டஸ்ட்டெல்லாம் வெளியே வர ஸ்டார்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம டீசல் எடுத்து லைட்டாக அது மேலே ஸ்ப்ரே பண்ணாலே உங்களுக்கு டஸ்ட்டெல்லாம் கீழே கொட்டுறது நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நம்ம செயின் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணணும். தான் நம்ம செயின் க்ளீன் பண்ணிட்டோம்னு நினச்சா அதுதான் கிடையாது. நம்ம சின்ன செயின் ஸ்ப்ராக்கெட்டை க்ளீன் பண்ணுறதே இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். இதை ரெகுலராக ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. 3 months இல்லைனா 4 monthsக்கு ஒன்ஸ் இதை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணால் போதும். நம்ம செயின் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. இப்போது நம்ம பைக் வாஷ் பண்ணி அவுட்புட் பார்க்கலாம். பைக் வாஷிங் ரொம்ப ரெகுலராக பண்ண வேண்டாம், மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணால் போதும். ஏன்னா ரஸ்ட் ப்ராப்ளம்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்மளோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கம்பேரிசன். ஓகே கைஸ், நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். பை.